இன்னும் நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் NLC நெய்வேலி நிக்லைட் கார்பரேஷன் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய தெர்மல் பவர் பிளான்ட். அந்த நெய்வேலியினுடைய இந்த கிராப் பேர் சார் சின்ன காப்பாங்குளம் தாலுக்கா விருதாச்சலம் தாலுக்காவில் சின்ன காப்பாங்குளம் என்ற ஏரியாவில் தான் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் திருமதி சாந்தி அவர்கள் அடுத்து வரப்போறாங்க. அந்த தோட்டத்தினுடைய பாதுகாவலர் வசந்தகுமார் இளைய தலைமுறை அந்த விவசாயத்துக்கு பக்கபலமா இருக்காரு. அவரையே நம்ம மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பேரு வசந்தகுமார் சார். வசந்தம் அப்படியே பசுமை பூமியினுடைய வசந்தத்தை மாதிரி இங்க மரப்பயிர்களையும் வசந்தமா வளர்க்கின்ற நம்ம சாந்தி மேடத்துக்கு உறுதுணையா இருக்கிறீங்க, அப்படிதானே? இப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, விவாஸ் இங்க பாருங்க, இது ஏறக்குறைய 33 சென்ட்ல ஏறக்குறைய ஒரு 200 செடிகள் இருக்குமா? 200 செடிகளுக்கு மேல இருக்கு. ஆனா வேலியில இருக்கிற செடி நல்லா வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, வேலியில உள்ள ஒரு வருட செம்மரத்தை பாக்குறீங்க, ஒரு வருட தேக்க பாக்குறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அதே வேலியை விட்டு இங்கிட்டு வரும்போது இதுவும் செம்மரம் தான். இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இதனுடைய வளர்ச்சி நல்லாவே இல்லை. அப்படிதானே மிஸ்டர் வசந்தகுமார்? ஆமா சார். இதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல சார், உடன்படுறீங்க. இதுல எது இது எல்லாமே ஒரே டைம்ல நடவு செய்யறது? ஒரே டைம். அப்ப இதுல நீங்க என்ன இந்த மரப்பயிர் உங்களை உணர்த்தது சொல்லுங்க. இந்த இடத்துல கூட வளர்ச்சி அதிகமா இருக்கு. ஆமா, இந்த ஒரு வருஷம் வளர்ச்சி அதிகமா இருக்கு. என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரே டைம்ல தான், ஒரே தண்ணி தான், ஒரே பராமரிப்பு தான், ஒரே உரம், அப்படிதானே? அப்ப இதுல என்ன தன்மை உங்களுக்கு தெரியுது? நீர் தன்மை இந்த இடத்துல அதிகமா இருக்குமோ? மேபி இருக்கலாம். ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தான் தண்ணி பாயுது, தண்ணி அங்கிருந்தா வருது. ஆனா என்ன காரணம் சொன்னா, நல்லா புரிஞ்ச வசந்தகுமார், நீங்க செம்மரத்துக்கு இதே மாதிரி ஒரு குச்சியை கட்டி 10 வருஷம் இதை நேரா வளர்த்து விடணும். கிளைகளை செம்மரத்துக்கு மட்டும் கட் பண்ணக்கூடாது. கிளைகளை செம்மரத்துக்கு கட் பண்ண, ஏன்னா அந்த கிளைகளை அதே உதுத்து விட்டுரும். அப்ப நீங்க செம்மரத்துக்கு அப்படி கிளைகளை கட் பண்ணா திரும்ப பிரான்சஸ் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்ப நீங்க இப்ப கேட்கலாம், இங்க பாருங்க சார், இதுல ஒரு இது வருத, இது மெயின் ஸ்டெம், இத கட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? இது கட் பண்ண கூடாது. இது வளரும் போது இது தானா உதிர்ந்துரும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதும் இது உதிர்ந்துரும். அப்ப கிட்டு பெருசு ஆயிரும். இதே இது தேக்கு மரம், மகோக்கனி, ஆப்பிரிக்கன் தேக்கு, ரோஸ்வுட், வேங்க, ரோஸ்வுட், இதுக்கெல்லாம் நீங்க ஒரு 10 அடி வரைக்கும் கிளைகளை கட் பண்ணி விடுறது நல்லது. ஆனா இதுக்கு நீங்க கிளைகளை கட் பண்ண கூடாது, இதே உதுத்துரும். அப்ப இந்த செடி ஏன் தெரியுமா நல்லா வளர்ந்துருக்கு நான் சொல்லவா? இதுக்கு நீங்க தூருக்கு மண் அணைச்சிருக்கீங்களா? ஆமா சார். தூர் மேடா இருக்கா? மேடா இருக்கு. இந்த ஒரு வருஷம் விவாஸ் நல்லா புரிஞ்சிருங்க விவாஸ், இது மேடா இருக்கா? மேடா இருக்கு. அப்ப மேடா இருந்தா செடி நல்லா வளருது என்பத உண்மை. அப்ப சார் என்ன செய்றீங்கன்னு சொன்னா சார், எல்லா மரத்துக்கும் ஒரு சென்டர்ல ஒரு சேனல் எடுக்க, மழை காலத்துல உள்ள தண்ணியும் தேங்கிரும், நீங்க போருந்து பாய்க்கிற தண்ணியா தேங்கிரும். என்ன பண்றேன்னு சொன்னா, இங்க பாருங்க, இதே மாதிரி எல்லா மரத்துக்கும் தூர மேடுபடுத்துங்க. அதாவது ஸ்லோப்பா, புரியுதா? இங்க இருங்க, இப்படி இங்க பாருங்க, புரியுது என்ன சார்? புரியுது. நல்லா புரிஞ்சிருங்க. மண்ணுடைய வாசனையை பார்த்தீங்களா? மண் வாசனை தெரியுதா இல்லையா? இதே மாதிரி தூர மேடுபடுத்து, இப்படி இவ்வளவு ஆழம்தான். ஸ்லோப்பா வருதா? வருது சார். இப்படி எங்குமே இந்த ஓட்டம் இந்த ஓட்டம் பண்ணினா தண்ணிய இங்கதான் பாய்க்கணும். புரியுது சார். தண்ணி எங்க பாயணும்? இங்கதான் பாய்க்கணும். தண்ணி இங்க போகக்கூடாது. இங்க உள்ள தண்ணிய இது உறிஞ்சிரும். ஓகே. குப்பை
இலதலை பக்கத்துல முந்திரி இருக்கா, இருக்கு, கேசி நட்டு, அதனுடைய சருகு எல்லாத்தையும் இதுல தான் நிரப்பணும். குப்பைசாணி என்னென்ன இருக்கோ நீங்க இதுலலாம் போடணும், இதுலலாம் தண்ணி பாயணும். அப்ப மண்ணு இப்படி இருக்கிற மண்ணு மண்ணு வந்து ரெட் சாண்டிலோம்னு சொல்றது, மணல் கலந்த செம்மண். அற்புதமான மண். மரப்பயிருக்கு மட்டும் இல்லை, முந்திரியா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், காய்கறி பயிர்களா இருக்கட்டும், மாட்டு தீவன புல்லா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மண். போதிய பொட்டாசத்து இருக்கு, மணி சத்து இருக்கு, இது தலைச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, மீதி எல்லா சத்துக்களும் இருக்கு. அப்ப நீங்க இதுலதான் தண்ணி விடணும், இதுலதான் குப்பைசாணி போடணும், இதுலதான் இலதலை இதை கிடக்குதுன்னா இலதலை, இது எல்லாத்தையும் பொறுக்கி இப்படி இங்க போட்டுருங்க. இங்க போட்டா மண்ணு கருப்பா மாறிடும். மண் எப்படி மாறும்? கருப்பா மாறிடும். மண்ணு கருப்பா மாறுனா மண்ணுல உயிரின பெருக்கம் கூடும். என்ன உயிரினங்கள் வாழும்? மண்புழுக்கள், எர்த்துவம், நன்மை செய்யும் பாக்டீரியா, பங்கஸ், இத மாதிரி பல உயிரினங்கள். வேரோட்டம் நல்லா இருந்தா கண்ணினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இதே மாதிரி கண்டுகள் வளர ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது தூர எல்லாத்துக்கும் மேடுபடுத்திக்கிட்டு, இந்த இடையில நீங்க ஒரு வருஷம் வேணும்னு சொன்னா சந்தன கண்ணு கூட வைக்கலாம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,